மக்கள் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில பாத்தீங்களா, நைட்டு 12 மணிக்கு கரண்ட் இல்லாம குழந்தைங்கள வந்து அவதிப்படுது. அவர் சொன்ன வாக்குறுதி இன்ன வரைக்கும் என்ன நிறைவேற்றிருக்காரு? தமிழ்நாடு பூரா மகளிருக்கு பஸ் இலவசம்னு சொன்னாரு. அது நிறைவேத்திட்டாரா? ரூ. 2,500 பணம் தரேனாரு. நிறைவேத்திட்டாரா? கேட்டா கடந்த திமுக அரசு எப்ப குடுத்துச்சுங்கன்னாங்க. நாங்க தான் தீய சக்தியா இருக்கோம். நீங்க தூய சக்தி தானே, வந்தவொடனே கரெக்ட்டா குடுத்துருக்கலாமே. ஏன் குடுக்கல? நாங்க 2½ வருஷம் கழிச்சு குடுத்தோம். நீங்க அக்ரீமெண்ட் போட்டு தான் இப்ப நடத்துறீங்களா அந்த ஆட்சிய? மக்கள் உங்களுக்கு அதுதானே ஓட்டு போட்டாங்க. நாங்க வந்த உடனே ரூ. 2,500 மாதந்தோறும் குடுப்போம். தங்க மோதிர திட்டம், தாய்மாமன். இப்ப எத்தனையோ 60 நாள்ல எத்தனையோ குழந்தை பொறந்துருச்சே, குடுத்துருக்கலாமே. அது நேத்து ஒரு எம்எல்ஏ யாரோ பேசியிருந்தாரு போல. நீங்க 2½ வருஷம் கழிச்சு குடுத்தீங்க. அது கரெக்டானு. நாங்க தப்பு தான். நீங்க சரியா தானே வந்திருக்கீங்க. செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல? வாக்குறுதி கொடுத்தது ஏன் உங்களால நிறைவேற்ற முடியலையே? ஊழல் இல்லாத தமிழகமா இருப்போம். நேத்து எல்லாமே செய்தியில பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் அவங்க கட்சிக்காரு செங்கல்பட்டுல 1.30 வாங்குறாரு. அவங்களும் எல்லாருமே வாங்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப என் போன்ல கூட ஒரு வீடியோ இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா கூட காட்டுவேன் நானு. ஏன்னா நேத்து வாங்கியிருக்காரு செங்கல்பட்டுல ஒருத்தர் 1.30. ரூ. ஜிபேயும் ரூ. கையிலையும். அது ஊழல் உள்ள தமிழகமா இல்ல ஊழல் இல்லாத தமிழகமா? இப்ப தீய சக்தியா டிவிக்கே, இல்ல தூய சக்தியா? அதுக்கு நீங்க தான் பதில். மக்கள்கிட்டே நீங்களே கேளுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பதில். நம்ம இப்போ 60 நாள்ல வந்து நம்ம சொல்றதுன்றது நம்ம நமக்கு தெரியும், நம்ம சொல்ல முடியாது. அவரே வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாற்று அரசியல் வேணும்னு மக்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நானும் அதான் என்னோட ஒப்பீனியன் அதான். அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 60 நாளைக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு IAS ஆபீசர்லாம் வந்துதான் நம்ம வந்து ஒரு பேண்ட் ஷர்ட்டோட ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு அமைச்சரா இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால இது அப்படியே நீடிச்சு இன்னும் மாற்றங்கள் வந்தா நல்லா இருக்கும். இது அப்படியே கீழே போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்கான்றது இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும். நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. டிவிகேவோட ஆட்சி 60 நாள்ல ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். தலைவரே அவர் டைம் கேட்டிருக்காரு. ஏன்னா இப்ப டிஎம்கே 5 வருஷம் இருந்தாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு அதுவும் சோசியல் மீடியால வந்துச்சு. இவங்க வந்து 60 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு. பட் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து சோசியல் மீடியால போட்டு அது சரியில்லை, இது சரியில்லைன்னு யாரையுமே நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை இப்ப எது போட்டாலுமே வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அதனால எல்லாமே அவங்க பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. பட் எல்லாருமே தான் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இப்ப கொளத்தூர் ஸ்டாலின் போனாரு. இவர் சேகரபாபு கூட போயிட்டு டான்ஸ் ஆடி எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டாங்க. அப்ப அதெல்லாம் ரீல்ஸ் இல்லையா? எல்லாமே ஒரு பாக்குறதுக்காக தான் போறாங்க. பட் இவங்க மட்டுமே ரீல்ஸ் ஆட்சின்னு பண்ற மாதிரியே இவங்க சைடு பேசுறாங்க. அதனால நம்ம டிவிக்கு ஆட்சியில குறைகள் இருக்கு, நிறைகளும் இருக்கு. பட் 60 நாள்ல எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு 5 வருஷம் டைம் கொடுத்து பார்ப்போம். நல்லா இல்லைன்னா அடுத்த மாற்றத்தை நம்ம தேடி போவோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்மளால. 60 நாள் டிவிக்கு ஆட்சிக்கு நீங்க கொடுக்குற மதிப்பெண் என்ன? 60 நாள் டிவிக்கு ஆட்சிக்கு என்ன 1 மார்க் தான் கொடுக்க முடியும் 10க்கு. நாங்க வந்து ரீல்ஸ் கேட்கல, ரியல கேட்கிறோம். சோபா மாடல் ஆட்சியா தான் ஓடிட்டு இருக்கு. அதை சொன்னா நாங்க சட்டசபையில எழுந்திரிச்சு ஓடிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்குண்டான இதுவும் சோசியல் மீடியால போடுறாங்க. வாயை திறந்தா போய் தான் பேசுறாங்க. உண்மைதானே அது? ஒரு மேடம் போய் ஸ்கூல்ல கேட்கறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அவங்களுக்கு அது தேவையில்லாத இல்லை. அவங்களோட என்ன இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் விசிட் போனா விசிட் பண்ணிட்டு வரலாம். அவங்களோட அப்பாவோட தொழிலை பத்தி எல்லாம் பேசலாமா? இப்போ சாதாரண ஒரு மூட்டை தூக்குற பையன் அங்க படிக்கிறான். அவன் சொல்லுவானா? இப்போ நானே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். திடீர்னு வராங்க, இன்ஃபெக்ஷன் வரப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ ஒரு கேள்வி கேட்டா பயப்படதானே செய்வேன். அங்கன போய் அவங்களே வந்து டங்கிங் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போதைக்கு சொல்ல போனா எனக்கு பிடிச்சதுனால நான் 80ன்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கணும். 70ல இருந்து 80 நான் கொடுத்துருக்கேன். 70 to 80. 10க்கு இப்போதைக்கு 5 கொடுக்குறேன். ஏன்னா 5 வருஷம் இன்னும் இருக்கு. இப்போதைக்கு 5 கொடுக்குறேன். ஏன்னா குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நானும் டிவிகேக்கு ஓட்டு போட்டவன்னா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா இல்லைன்னா நானே அடுத்த ஓட்டு வேற யாருக்காச்சும் தான் போடுவேன்.